ஆந்திர மாநிலம் அனகாபள்ளியில் மருந்து நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 18 ஊழியர்கள் படுகாயமடைந்தனர். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், அனகாபள்ளியில் உள்ள மருந்து நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? விரிவான விவரங்கள். ஆந்திர மாநிலம் அனகாபள்ளி மாவட்டம் அச்சுதாபுரத்தில் சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் தொழில் பூங்கா உள்ளது. இங்கு எசன்சியா பார்மா என்னும் பார்மா நிறுவனத்தில் மதிய உணவு இடைவேளையின் போது திடீரென பாய்லர் வெடித்து சிதறியது. இந்த நேரத்தில் அங்கிருந்த 18க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் உடனடியாக அவர்களை அனகாபள்ளியில் உள்ள என்டிஆர் அரசு மருத்துவமனைக்கும் மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டது. தகவல் அறிந்ததும் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கடுமையாக போராடி தற்போது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தின் காரணமாக சுற்றுப்பகுதியில் உள்ள கிராமங்கள் முழுவதும் புகை மண்டலமாக மாறியது. மருந்து நிறுவனம் என்பதன் காரணமாக ரசாயன வாயு ஏதாவது கசிவு ஏற்படுமா என்ற ஒரு அச்சத்தில் கிராம மக்கள் இருந்த நிலையில் அவ்வாறு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த ஆந்திர மாநில உள்துறை அமைச்சர் அனிதா அனகாபள்ளி மாவட்ட கலெக்டரிடம் பேசி காயமடைந்த ஊழியர்களுக்கு தரமான சிகிச்சை அளிக்கும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்து நேரடியாக சென்று பார்வையிட்டு உடனடியாக அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். உணவு இடைவெளியின் போது பாய்லர் வெடித்ததன் காரணமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை என தொழிற்சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.